வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஒருத்தருக்கு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூக்காக பல தகவலை சேர்த்துட்டான். தான் படித்த படிப்புலேருந்து எந்தெந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்தா படித்து எடுத்து எப்படியாவது வேலையை தக்க வச்சுக்கணும், வாங்கணும்னு நினச்சி அவங்க அந்த ஆஃபீஸுக்கும் போயிட்டான். போயிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னாப்படி நல்லா நிமிர்ந்து உக்காந்துட்டு அவங்க என்ன கேட்க போகிறாங்களோ, ஆனால் இப்போ படபடப்பு கொண்டு அவங்ககிட்ட அடங்கலை. அப்போ உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா கேட்குறாங்க. அவங்க கம்ப்யூட்ரு பற்றி எல்லாம் தெரியுமா, இப்போ கூட ட்ரெண்டிங்காக தானே, சிசியா, ஜூவாவா, விஷுவல் பேசிக்கா, ஏஎஸ்பியா அப்படி எப்படி கேட்குறான். ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு தான் தெரியுங்கிறான் அவன். எந்த லேங்குவேஜில் ஸ்ட்ராங்குன்னு கேட்குறாங்க. இல்லை அது சொல்ல முடியாது அது அப்படின்றான். ஏன் சொல்ல முடியாதுன்றான். இல்லை நீங்கள் எதில் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியாத போது உங்களுக்கு எந்த நம்பிக்கையில் வேலை தர முடியும், இந்த அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவனுக்கு ஐயோ ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் கேட்கலையே, சாதாரண ஒரு விஷயத்தை கேட்டியே சொல்கிறாங்கண்ணே. அப்போ அந்த அவருக்கு பயத்தின் காரணமாக எழுந்துட்டான். அப்புறம் அந்த எதனாலனா தனக்கு தெரியலேங்கிற ஒரு குற்ற உணர்வு. எப்போவுமே மனுஷன் குற்ற உணர்வு தர செயல்களை செய்யவே கூடாது. அந்த தெரியலேங்கிற குற்றம் அவனை வாழ்த்தி எடுத்துருச்சு. அவனோட வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அவனோட தன்னம்பிக்கை குறைச்சிருச்சு. அதாவது தன்னம்பிக்கை இருக்கணும்னா நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன, நம்ம எதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறோம், எதை பற்றிலாம் கவலைப்படுறோம், எதுக்கெல்லாம் பயப்படுறோம், எதில் சுலபமாக ஜெயிச்சிடுறோம், எந்தெந்த விஷயத்துலலாம் ஆடி ஊதி தள்ளிடுறோம், பிக்கர் ஸ்டிஃப்டில் வச்சுட்டு ஜெயிச்சிட்டோம், எதிலெல்லாம் நம்ம ரொம்ப தடுமாறுறோம். நம்ம தடுமாற்றம் தரக்கூடிய செயல்களெல்லாம் நம்ம அப்படியே நம்ம விழிப்பு நிலையில் இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம எதில் ஆர்வமாக இருக்கோம், எதில் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோம், இதெல்லாம் நம்ம விழிப்பு நிலையில் தான். வள்ளலார் சுவாமி சொல்கிறார், பசித்திரு தனித்திரு விழித்திரு. அதாவது அறிவு பசி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அறிவு பசி இருக்கணும். தனிச்சு இருக்கணும், நம்ம ஆயிரத்தில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு. அதுமாதிரி தனித்து இருக்குன்னா தனிமையாகவும் இருக்கும். தனிமையிலேயும் சில விஷயங்கள் தோன்றும். அதுமாதிரி விழிச்சு இருக்கும்போது தன்னுக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் குறைபாடு இருக்குது தெரியும். இது பல கேள்வியை எழுப்பும். அந்த விழிப்புணர்வு தான் பல கேள்வி எழுப்பும். அதுக்கான பதில் நம்மக்கிட்டே இருக்கிறது அப்புறம் தான் தெரியும். இப்படி நம்ம போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு அணுவாக நம்மளோட உடம்புல எப்படியெல்லாம் இருக்குன்னு இதுக்கு ஒரு தெளிவான ரிப்போர்ட்டு கிடச்சிடும். அப்புறம் என்னென்ன குறைபாடு இருக்கோ ஒன்று ஒன்றா பார்த்து அதை நீக்கிக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் மொழியில் வலுவாக இருக்குங்கிற விழிப்புணர்வு இல்லைனாக்க அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல. அதேமாரி தான் ஒவ்வொரு நம்மளோட ஆன்மீக பாதையிலையும் ஒரு அறியாமை இருக்குது. அறியாமை என்னென்னா, கடவுள்லாம் என்னென்னு தெரியல, கடவுள் பக்தினா என்னன்னு தெரியல, கடவுளோட குணம் என்னன்னு தெரியல, கடவுளை எப்படி வழிபடணும்னு தெரியல, கடவுள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, கடவுள் என்ன இருந்தால் நமக்குள்ளே வருவான்னு தெரியல. காரணம் பயம், வாழ்க்கை பற்றின பயம். கடவுள்கிட்ட வழிபடுற நேரத்தில் வேறு ஏதாவது பிரயோஜனமாக வேலை செய்யலாமே அப்படின்னு சில தவறான பகுத்தறிவு. நீங்கள் ஒரு நிமிஷம் கடவுளுக்காக செலவு பண்ணுங்க, அவர் 1 மணி நேரம் உங்களுக்காக புலப்படுவார் இல்லையா. ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டேயும் அவனோட நிழல் அவங்ககிட்டயே இருக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் நிழல் முன்னையே பண்ணியே இருக்கும் இல்லையா, கூடவே வந்துட்டுருக்கும். இந்த இறைசக்தி கூடவே வந்துட்டுருக்கும். அந்த பயம் போகணுன்னாக்க அது தெரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும். அது நிச்சயமாக கடவுள் என்ன செய்கிறாருங்கிறது அறிய வைக்கும். தெரியாததுக்கு காரணம் என்னென்னா சந்தேகம். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் அதுக்குள்ளே சந்தேகமாக, ஆமாம் அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அப்போ தெரிஞ்சுக்கிற போது அதில் ஒரு தெளிவு இருக்கும். புரியல, இப்போ வழிபாடு முறையோ வழிபாடோ இதெல்லாம் அவர் கடவுளுக்கு போய் சேருதா, இல்லை இதெல்லாம் ஒரு டிராமாவா அப்படிங்கிற சில விஷயங்களை சூட்சமாக தான் செய்வாங்க. தேங்காய் உடைக்கிறதாகட்டும், வாழைப்பழம் நைவேத்தியம், வெத்தலை பாக்கு வைக்கிறதாகட்டும், ஊதுபத்தி கற்பூரம் காமிக்கிறதாகட்டும், தீபம் தீபாவளி காட்டுறதாகட்டும், விளக்கு ஏற்றுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சூட்சமத்தை கலந்து தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு கதையை சொல்லி ஒரு கருத்தை சொன்னாக்கா பிடிச்சிருதுல, அதேமாரி தான் கதையை
படிச்சுட்டு அது மூலமாக சில கருத்துக்களை எடுத்துக்க முடியுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த காலத்தில் சடங்குகளுக்கு சம்பிரதாயம் வச்சாங்க. இப்போ சடங்குகள் சம்பிரதாயங்களை ஒட்டியும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதோட கருத்தை தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது. காரணம் அந்த அந்த ஒரு புரியாமை, அவநம்பிக்கை. இதில் நம்பிக்கை செயல்படுறதுன்னா கண்டிப்பாக அதில் சொல்லணும். பலவீனம் இருக்கும். அது வந்து பலவீனத்தை தர்றதுக்கு காரணம் அதில் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கான பக்தி இருந்தாக்கா, தடுமாற்றம் இல்லாமல் இருந்தாக்கா, அந்த ஆற்றல், இறை ஆற்றல் வந்து ஒரு புதிய பாதையை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு சுய பாதையை உருவாக்கணும். இப்போ கண் இருக்குது, கண் இருந்தால் ஒட்டி போதுமா? பார்வை இருக்கணும். பார்வை இருந்தால் ஒட்டி போதுமா? வெளிச்சம் இருக்கணும். அப்போ ஒரு பொருள் உலக காட்சி வேணும்னாக்கா கண்ணும் வேணும், பார்க்கும் திறனும் வேணும், வெளிச்சமும் வேணும். அதேமாரி இந்த மனுஷனோட மனசு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் வந்து போயின்ட்டுருக்கும். அதுதான் தெய்வத்திற்கு சாட்சி. தெய்வத்தோட சாட்சி தான் அந்த அனுபவங்கள் தான். சந்தோஷம் அடைகிற போது நம்மளே மறந்துடுறோம். நம்மளை மறந்த நிலை தான் இறை உணர்வு. எந்த நேரத்தில் நம்மளை மறக்கிறோமோ அப்போல்லாம் இறைவன்கிட்ட இருக்கோன்னு அர்த்தம். எப்போல்லாம் நம்மளே நினச்சி துக்கப்படுறோமோ அப்போவும் இறைவன் நம்மகிட்ட தான் இருக்கார். ஆனால் அது கவலை பண்ணும்போது நம்ம முழுக்க ஆட்டு வைக்கிற பேய் மாதிரி ஆகிற சக்தி. அது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிற இறை சக்தியாக இருக்கார். அப்போ எப்பவும் மகிழ்ச்சியாக வச்சுருந்தாக்க கடவுள் நம்மள்கிட்ட இருக்கார் அப்படின்னு உணரலாம். கஷ்டப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுட்டு, கோபப்பட்டுட்டு, பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தாக்கா அவர் அந்த நெகட்டிவாகவே நம்மள்ட்ட இருக்கார். அவர் இப்போ விளக்கு ஏற்றினாக்கா வெளிச்சம் வருது. இருட்டிலே இருந்தாக்கா இருட்டில் தானே இருக்க முடியும். அதுமாரி விளக்கு ஏற்றுற மாதிரி தான் இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கைங்கிற விளக்கை ஏற்றினாக்கா நம்மக்கிட்ட உள்ள இருள் விலகிடுது. அப்போ முயன்று, அதாவது கேட்டவுடனே கிடச்சிட்டா பெருசாக அதுக்கு ஒன்றும் மதிப்பு கொடுக்குறதில்ல. கஷ்டப்படாமல் ஏதாவது கிடச்சிட்டானோ அதை ஒன்று பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமும் வர்றதில்லை. நம்மளே முயன்று, நம்மளே கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி தன் முயற்சியால் அடைந்த இந்த குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தை ரொம்ப மதிப்போம், தொழிலை ரொம்ப கவனிப்போம், கல்வியை விடாமல் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருப்போம். அதேமாரி ஒரு மொழியை கற்றுட்டுனா விட மாட்டோம். இந்த கௌரவத்தை சேர்த்து வச்சுட்டுனா அந்த கௌரவத்துக்கு பங்கம் வராமல் இருக்கணும்னு நினைப்போம். ஏதாவது ஒரு பதவி கிடச்சிதா, ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அதெல்லாம் நம்மளோட கஷ்டப்பட்டு கிடச்சாக்கா, அது இஷ்டப்பட்டது எல்லாமே கஷ்டப்பட்டு கிடச்சிதுன்னா அதை நம்ம இழக்கவே விரும்ப மாட்டோம். எந்த வகையிலையும் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக செஞ்சுருப்போம். அதை உயிராக நினைப்போம். எளிதாக கிடச்சின்னா அது அனுபவங்கள் கிடச்சிதுன்னு வச்சிங்களேன், அதோட மனப்பக்குவம் இருந்ததுன்னா அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். பரம்பரையாக இருந்ததுனாக்கா அது இப்போ தங்க மூட்டை போடுறது வாத்து டெய்லி அப்படி ஒரு கதை கேட்டுருவீங்க. அந்த வாத்து டெய்லி ஒரு தங்க மூட்டை போடும். உடனே உனக்கு ஒரு ஆசை, அந்த வாத்தை அறுத்துட்டாக்கா வயிற்றுலேருந்து மொத்த தங்க எழுதி எடுத்துக்கலாமேன்னு. அது ஒரு எப்படி நடக்கணும், ஒரு நிகழ்வு இருக்கோ, நிகழ்ச்சி நிரல் இருக்கோ, அந்த விட எந்த நேரத்தில் எப்படி மாறுபாடு அடைஞ்சு அது ப்ராசஸ் அதுபடி தான் வரணும். மொத்தத்தையும் அடைய ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது இல்லையா? அந்த ஒவ்வொரு நிகழ்வுலையும், ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு அனுபவத்துலேயும் அவருக்கு ஆண்டவர் இருந்துகிட்ருக்காரு. என்ன ஒன்று, நம்ம நல்லது செஞ்சால் நல்லது இருக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது இருக்கும். அது பாவ புண்ணியம். என்ன பாவம் செய்கிறோமோ, என்ன புண்ணியம் செய்கிறோமோ அதை பார்த்து யாருக்கு என்னென்ன எப்பப்போ எதை கொடுக்கணும் ஆண்டவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். நம்ம கிடைக்கிற போது சந்தோஷமாக இருக்கணும். கிடைச்சவொடனே வானத்துக்கு எதுவும் குதிக்கக்கூடாது. வரலையேன்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கான டேன் வந்தவொடனே நமக்கு கண்டிப்பாக வரணும். நம்பிக்கிட்டே இருக்கிறதுல வேறு வழி இல்லை. நம்புறதை தவிர வேறு வழியே இல்லை. அதாவது நம்ம நம்பிட்டு இருந்தால் தெய்வமாக இருக்கும், நம்பிக்கை இல்லைன்னா மிருகமாக மாறிடும். நம்பிக்கை இருந்தால் அதே ஒழுக்கத்தோடு இருக்கும், நம்பிக்கை இல்லைன்னா மிருகம் மாதிரி நம்ம அதை பாதை மாறி தான் போயிடுவோம். அதாவது நம்பிக்கை இல்லாதவங்க தான் தண்ணி அடிச்சுட்டு, போதைப் பொருளை தோண்டிட்டு, தன்னை தாழ்த்திட்டு, மிருகத்தோட மிருகமாகவும் அழிஞ்சு போயிடுறாங்க. எதுக்கு? வாழறதுக்கு தானே வாழ்க்கை, வாழ்ந்து தானே ஆகணும், வாழறது தானே பெருமை. அந்த வாழறதுக்கு ஆன்மீகம் பெரிய உதவியாக இருக்குல்ல. இது எதுக்காக படைச்சாங்கன்னா, நீங்கள் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டாங்க. 80 வயசு, 90 வயசு, 100 வயசு கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தவங்களை பார்த்தா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட இன்பம் அதுவே அவங்களுடைய வாழ்க்கையே திறந்த புத்தகமாக இருக்குது. அதிலே இறைத்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இறைவனை எங்கேயும் போய் தேட தேவையில்லை. உங்கள் அப்பா அம்மாட்டையோ, உங்கள் தாத்தா பாட்டிகிட்டையோ, சொந்தங்க நல்லா நிறைவாக வாழ்ந்தவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம்.
அவங்களோட முகத்துலேயே அந்த தேஜஸ் இருக்கும். எல்லா சோதனைலாம் பொறுமைங்கிற தேவதையோடு தான் நம்ம சமாளிச்சிடணும். சோதனை கொடுப்பார், வேதனை கொடுப்பார், எல்லாத்தையும் பொறுமைங்கிற தேவதையோட நம்ம சமாளிச்சாகணும். எதுவுமே படிப்படியாக ஏறி தானே சிகரத்தை அடைகிறாங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக காலம்னு ஒரு வட்டம் தான். அது காலம் வச்சு தான் சட்டம். அபூர்வமாக ஏதாவது ஒரு மாறுதல் நடந்தால் அது முருகனோட திட்டம். அபூர்வமாக அந்த மனப்பாங்கு முருகன் நிலைக்கு முருகன் வந்து நமக்கு எப்போவுமே நேர்முக தேர்வு வைக்கிறான்னு நினச்சிக்கணும். அந்த நேர்முக தேர்வில் நம்ம ஜெயிக்கணும்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் தாங்கினா நம்மள்கிட்ட நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், பக்தியை பற்றி என்ன வச்சுக்கணும், முருகனை வழிபடுறது என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக முருகன் வழிபாடு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்மளும் நம்பி வாழணும், நம்ம பிறரை நம்ப வச்சு வாழணும். அதுதான் உலகம். வெற்றிவேல் முருகன் கரோகரா.